சசி சார் சொன்னார். அதாவது ஈரான்லேயும் கொரியாவிலேயும் இத்தாலியிலையும் பிரான்ஸ்லேயும் இருந்து அவன் படம் எடுத்து அனுப்பான். நம்ம இங்கே வாழைப்பழத்து உட்காந்து பார்த்து எழுந்துட்டு இருக்கணுமா? லைஃப் பூரா இதுதான் எங்களுக்கு வேலையா? நாங்கள் எடுத்து அனுப்புறோம், நீ அங்கே வாழைப்பழத்து பாரு. இந்த ஒரு வைராக்கியம், இந்த ஒரு கோபம் மனசுல இருந்தது. நமக்கு எந்த வகையில் நம்ம குறைஞ்சு போயிட்டோம். என்னுடைய பிள்ளைகளுக்கு நான் இதைத்தான் அடிக்கடி சொல்லுவேன், நீங்க எடுங்கப்பா. எந்த வகையில் நீங்க குறைஞ்சு போயிருக்கீங்க? எல்லாமே இருக்கு நம்மகிட்ட. கலாச்சார ரீதியிலையா இல்லை தொழில்நுட்ப ரீதியிலையா குறைஞ்சிருக்கோம்? எந்த வகையிலையும் கிடையாது. என்ன இந்த காரணங்களுக்காக எனக்கு பட்டது முதல்ல என்னுடைய பிள்ளைகளுக்கு ஒரு டெமோவா, ஒரு முன்மாதிரி படமாக நான் ஒரு படம் எடுத்து காமிக்கணும் என்று எனக்கு பட்டது. அப்போ அந்த ஒரு நோக்கத்தோடு எடுக்கப்பட்ட படம் தான் இது. அந்த எண்ணம் வந்ததுமே நான் இதுக்கு பணம் முதலீடு செய்கிறதுக்கு யாரை கேட்கலாம் என்னதுமே எனக்கு முதல்ல அதை எதுக்கு சசிகுமாரை நான் வந்து இதுக்கு முன்னாடி பார்த்ததும் இல்லை. அவருடைய படங்கள் ஒரு படம் தான் பார்த்துருக்கேன், சுப்பிரமணியபுரம். எதுக்கு அந்த பேர் என் மனதில் வந்து விழுந்தது நான் இன்னைக்கு வரைக்கும் எனக்கு தெரியாது. அது ஒருவேளை பிரபஞ்ச சக்தியுடைய கொடுப்பினையாக இருக்கலாம். இட் ஹேப்பன் தட் வே. அண்ட் படம் முடிஞ்சதுக்கு அப்புறம் சசிகுமார் ஒரு நடிகர், ஒரு இயக்குனர், ஒரு தயாரிப்பாளர், இதை மறக்கக்கூடாது. ஸோ நான் உடனடியாக இந்த சசிகுமார்ங்கிற பேர் மனசில் எனக்கு பதிஞ்சதுமே உடனே அவருக்கு ஃபோன் பண்ணி, சசி நான் ஒன்று பார்க்கணும், கொஞ்சம் நான் வர்றேன் சேரேன். இல்லை நான் வர்றேன், நான் முறையாக இருக்கும், நானே வர்றேன், என்னுடைய வேலைக்காக நான் வர்றேன். என்கிட்ட நான் நேராக அவருடைய ஹவுஸுக்கு போய் அவர்கிட்ட இப்படி ஒரு ஐடியா இருக்கு அப்படின்னு சொன்னேன். எந்த வித தயக்கமும் இல்லாமல் ஸ்ட்ரெயிட்டாகவே ஈஸி நான் பண்ணுறேன் சார், இதை நான் தயாரிக்கிறேன் அப்படின்னார். சந்தோஷம். படம் முடிஞ்சதுக்கப்புறம் இப்போ நினைச்சு பார்க்குறப்ப ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா சசி ஒரு இயக்குனர், he himself is a director. அவர் ஒரு டைரக்டராக இருந்தும் என்னுடைய ஸ்கிரிப்டிலேயோ அல்லது என்னுடைய படப்பிடிப்புக்கு ஒரு நாள் வந்து தன்னுடைய மூக்க நுழைஞ்சவர் அல்ல. அவர் அமைதியாக தன்னுடைய அலுவலகத்திலிருந்து அவருடைய வேலையை பார்த்துக்கிட்டு நான் நினைச்ச மாதிரியே ஒரு படத்தை எடுக்க அவர் உதவி பண்ணார். If not for Sashi, I don't think I would have made this film. And இந்த படத்தில் என்னோட பணியாற்றிய நடிகைகளையும் உங்களுக்கு நான் அறிமுகப்படுத்தியாச்சு. இருந்தாலும் I will request them to call, do it myself. Ramya, please come. This is Mrs. Ramya. Mrs. Ramya, அவங்க வந்து அவங்க ஒரு மாடலாக இருந்தாங்க முன்னாடி. அவங்க படங்களை நான் பார்த்தது இல்லை. என்னுடைய கதாபாத்திரம் வந்து ஒரு கோவாவில் பிறந்து வளர்ந்த ஒரு கத்தோலிக்க பெண். என்னது இவங்க ஃபோட்டோ பார்த்ததுமே நான் இவங்களை கூப்பிடுங்கன்னு சொன்னேன். அவங்க வந்தாங்க, என்னுடைய மருமகளை நடிக்கிறாங்க. அப்புறம் ப்ளீஸ் கம். And this is Miss Vinodini. அவங்க வந்து ஒரு நடிகை மட்டும் இல்லை, என்னுடைய பள்ளிக்கூடத்தில் ஒரு ஆசிரியை, நடிப்பு துறையில் ஒரு ஆசிரியையாக பணியாற்றியவர். இப்போ இல்லை. Now she is busy in the general mainstream cinema. And அவங்க என்னுடைய மூத்த மகளாக நடிக்கிறார். எனக்கு வந்து 3 பிள்ளைகள். எனக்குங்கிறப்ப என்னுடைய கதாபாத்திரத்துக்கு 3 மக்கள், ஒரு பையன் 2 பெண்கள். மூத்த தாரத்தில் ஒரு பொண்ணு, அது வினோதினி. இளைய தாரத்தில் ஒரு பொண்ணு, அது சக்தி என்ன ஒரு குழந்தை. அவள் வந்து உடல்நலக்குறைவு காரணமாக இன்னைக்கு வர முடியலை. பட் she comes as my second daughter. And
working with Vino was a wonderful experience because she herself is அவங்க வந்து ஒரு நடிப்பு பயிற்சி ஆசிரியை. என்னுடைய பள்ளிக்கூடத்தில் நடிப்பு துறைக்கு ஒரு நடிப்பு துறையில் இருக்கக்கூடிய 4 ஆசிரியர்களோடு அவங்களும் ஒரு ஆசிரியராக இருந்தாங்க. அந்த படத்தை பார்த்ததுக்கப்புறம் அவங்க ஒர்க் அப்படின்னு நீங்கள் சொல்லணும். சரி, திஸ் இஸ் மிஸ்டர் சசிகுமார். சசிகுமார் அவர் சொன்னது போல ஒரு 12-13 வருஷத்துக்கு முன்னாடி கதை நேரம் தொடர் தொலைக்காட்சி தொடர் நான் பண்ணினேன். அந்த கதை நேரம் தொடரத்தில் 52 குறும்படங்கள் பண்ணினேன். அந்த 52 குறும்படங்களில் சசி 32 குறும்படங்களில் அவர் இருக்காரு. ஸோ சசியோடு வேலை செய்கிறது எனக்கு எந்த விதமான பிரச்சனையுமே இல்லை. மிக நுணுக்கமான நடிகர். அவருக்கு நான் சொல்கிற விஷயங்களை புரிஞ்சுக்கிற அந்த கெப்பாசிட்டி, புரியறது மட்டும் இல்லை, அதை திருப்பி கொடுக்கக்கூடிய கெப்பாசிட்டி அது இருந்தது. அது சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். எஸ் கார்த்திக், ப்ளீஸ் கம். இவன் பேர் கார்த்திக், ஆனால் படத்தில் பேர் ஆதித்யா. ஆதி என்கிறப்ப அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்கே உலகு இல்லையா? அந்த ஆதியை கூட நினைச்சுக்கலாம். ஆதி மிக முக்கியமான ஒரு கதாபாத்திரத்தில் படத்தில் நடிச்சிருக்காரு, என்னுடைய பேரனாக. இதில் ஒரு விசேஷம் என்னன்னா, என்னுடைய கதாபாத்திரத்துக்கு 5ஆம் கிளாஸ் வரைக்கும் ஒரு தமிழ் வாத்தியாராக இருந்தவர். இங்கிலீஷ் 4-5 வார்த்தை தெரியும். இவனுக்கு வந்து இவனுடைய அம்மா வந்து கோவானிஸ் கேத்தலிக் கேர்ள். அவங்க அப்பா வந்து ஒரு டாக்டர். சென்னை கிராமத்தில் 12ஆம் கிளாஸ் வரைக்கும் படிச்சுட்டு சென்னையில் வந்து மெடிக்கல் காலேஜ் படிச்சுட்டு அந்த ஒரு டாக்டராக இருக்காரு. அந்த அம்மாவும் ஒய்ஃப் கூட ரம்யா கேரக்டர் கூட ஒரு டாக்டர். ரம்யாவுக்கு சென்னைக்கு வந்தப்போ இங்கிலீஷ் தெரியாது, தமிழ் தெரியாது, இங்கிலீஷ் மட்டும்தான். அப்போ வீட்டில் புருஷனோட பேசுறது இங்கிலீஷில் தான் பேசுவாங்க. வீட்லேயும் இங்கிலீஷு, பள்ளிக்கூடத்துலேயும் இங்கிலீஷு. ஸோ இந்த குழந்தைக்கு இங்கிலீஷை தவிர 4-5 தமிழ் வார்த்தைகள் தெரியும், ஓரளவு தமிழ் தெரியும். மற்றவங்களோட பேசுகிறது வேலைக்காரன் அவங்க எங்கே இருப்பாங்க இல்லையா, அதோட கொஞ்சம் தமிழ் தெரியும். ஸோ இவனுடைய தாத்தாவுக்கு கொஞ்சம் இங்கிலீஷ் தெரியும். ஸோ இந்த கொஞ்சம் இங்கிலீஷையும் இந்த கொஞ்சம் தமிழையும் வச்சுக்கிட்டு இவங்க என்ன பண்ணாங்கங்கிறதான் சமாச்சாரம். And working with Karthik was a wonderful experience. சில சமயத்தில் நான் ஒர்க் பண்ணுறப்போ எனக்கு சில சமயத்தில் கோவம் வரும், அடிக்க போவேன். அதெல்லாம் பொருட்படுத்தாமல் ஆனால் படத்தை பார்க்குறப்ப கண்ணு கலங்கி போச்சுது. இந்த குழந்தை முகத்தில் இவ்வளவு உணர்வான் ரெண்டு. ஸோ டெஃபினெட்லி கார்த்திக்கு பெரிய பெரிய கௌரவங்கள் காத்திருக்கு என்று நான் நினைக்கிறேன். ஐ மஸ்ட் ஒன்ஸ் அகெயின் சசிக்கு நான் எப்படி நன்றி சொல்றேன்னு தெரியல. இந்த படத்தை பற்றி கொஞ்சம் பேசணும்னா, இந்த படம் வந்து உறவுகளை பற்றின படம். உறவுகளை பற்றின படம் மட்டும் இல்லை, நம்ம போற்றி பாதுகாக்கப்பட வேண்டிய இந்த உறவுகளை நம்ம எப்படி விட்டுக்கிட்டு இருக்கோம், அதுக்கு கொடுக்கப்பட வேண்டிய மரியாதை கொடுக்குறோமா என்கிற ஒரு கேள்வி எனக்குள்ளே இருந்தது. அந்த சமாச்சாரங்களை இந்த படத்தில் சொல்ல முயற்சி பண்ணியிருக்கேன். என்னை நானாக்கிய எல்லா பெண்களுக்கும் இது அன்புடன். ஒரு படைப்பாளி வந்து சென்சிட்டிவ் காய். இந்த நுண் உணர்வு அவனுடைய படைப்பை உன்னதப்படுத்துகிறது. ஆனால் இதே நுண்ணுணர்வு அவனுடைய சொந்த வாழ்க்கையை நாரடிக்கிறது. காரணம், he is oversensitive, therefore he overreacts. அதை சகிச்சுக்கிட்டு இருந்தாங்க என்னுடைய அகிலா. அவங்களுக்கு இந்த மேடையில் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். எனக்கு டிஜிட்டல் ஐம் ஜீரோ தான். எனக்கு 40 வருஷமாக இந்த நெகட்டிவ்ங்கிற சமாச்சாரத்தோட ரொமான்ஸ் பண்ணிட்டு, அப்புறம் இப்போ திடீர்னு வந்து இந்த டிஜிட்டல் பண்ணணும் என்கிறப்ப ஒரு மாதிரி திணறி போட்டேன். முதல் 3 நாள் அதை கற்றுக்க வேண்டியிருந்தது.
அதை கொஞ்சம் கொஞ்சமாக அதை எனக்குள்ளே ஏற்றிக்கிட்டு அதில் எடுத்து முடித்தேன். ஆனால் எடுக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் இது கூட சசிக்கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தேன். சசி, நம்ம எழுதுறது கவிதை என்ற என்னும் பட்சத்தில் எதில் எழுதினா என்ன, டாலர் பேப்பரில் எழுதினா என்ன, சவரில் கரியில் எழுதினா என்ன, இல்லை பாண்ட் பேப்பரில் எழுதினா என்ன, உன்னுடைய கவிதை தான். அப்புறம் இன்னொன்று சொன்னேன், மெஷின்ஸ் டோன்ட் மேக் ஃபில்ம்ஸ், மென் மேக் ஃபில்ம்ஸ். சசிக்கு இதில் ஒரே ஒரு காட்சி தான், படத்துலேயே ஒரே ஒரு காட்சி தான். சசியோட ஒர்க் பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் எனக்கு பட்டது, சசியோட இன்னும் 4-5 சீன்ஸ் வச்சிருக்கலாமோ ஒன்றுப்பட்டது. படத்துக்கு தேவையானது மட்டும்தான் படத்தில் இருக்கும், தேவையில்லாத ஒரு ஃப்ரேம் இருக்காது. அது என்னுடைய பிடிவாதம்.